ஒரு பக்கம் பாக்கியா தன்னோட வக்கீல்கிட்ட இந்த மாதிரி நம்ம இந்த கேஸில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ராதிகாவுமே கோபி இப்போ இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ள போனார்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால அவர் எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்களுமே அவங்க வக்கீல் கிட்ட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து இந்த மாதிரி கோபியோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன், எப்படியாவது இந்த ரிப்போர்ட்டை வச்சு கோபி ஜெயிலுக்குள்ள போகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு சொல்லி எல்லா கடமையும் அவர் கையில் கொடுத்துட்டு இந்த பக்கம் அவங்களும் முன்னாடி வந்துடுறாங்க. அதே நேரம் இங்கே கோர்ட்லேயுமே ஜட்ஜ் வந்ததுக்கப்புறம் இந்த கேஸுமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேஸையுமே அனௌன்ஸ் பண்ணி இந்த கேஸ் நம்பரையுமே சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பாக்கியாவையும் கோபியும் இந்த பக்கம் குற்றவாளி கொண்டு கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்டா பாக்கியா தரப்பு வக்கீலுமே இந்த மாதிரி பாக்கியாவோட ஹோட்டல்ல கோபின்றவர் ஒரு செஃப் மூலமா இந்த பக்கம் கெட்டு போன கறியை பிரியாணியில கலந்து அவங்களோட ஹோட்டல் பேரையும் கெடுத்தது இல்லாம அதே நேரம் அதனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கோபி தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா தரப்பு வக்கீலும் பழி சுமத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிற கோபிக்கு ஈக்குவலா சாதகமா பேசுற வக்கீலுமே எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அந்த கெட்டு போன கறியை கலந்தது அந்த செஃப் தான், ஆனா அந்த செஃப்புக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்தில் இந்த பக்கம் பாக்கியவுமே அந்த மொபைல் மூலமா அந்த செஃப் கிட்ட போன் பேசின வீடியோஸ்லாம் எடுத்து வச்சதுனால அது எல்லாத்தையுமே இந்த பக்கம் அங்க கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் எதிர்த்தரப்பு வக்கீலுமே இது கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்ம வெளியில கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவருமே எதுவுமே பேசாம சைலண்ட் ஆயிடுறாரு. ஆனா பாக்கியா தரப்புல இருக்கிற வக்கீலுமே பாக்கியா சைடு இருக்கிற நியாயத்தெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாக்கியான்றவங்க ஏற்கனவே கோபிநாத்தை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க சார், அதுக்கப்புறம் இவங்க தனியாளா வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் உருவாக்கி அவங்களுக்கான ஒரு ரெப்புடேஷனை உருவாக்கி இருக்காங்க. பட் அந்த ரெப்புடேஷன் அவருக்கு பிடிக்காததுனால அது பொறாமையின் அடிப்படையில் தான் அவர் இது பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது அவங்கள சார்ந்தது மட்டும் இருந்தால் அவங்க இந்த கேஸை கொடுத்துருக்க மாட்டாங்க, சரி ஃபேமிலி பிரச்சனையா உள்ளுக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இது நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட கேஸ், அதனால கோபிக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்கிய சைடு இருக்க வக்கீலுமே பேசி முடிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே கோபி சைடு இருக்க வக்கீலுமே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை இந்த பக்கம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டு இங்கே பாருங்க சார், கோபிக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது உண்மைதான், அவர் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாரு, பட் அதுக்காக அவரை தண்டிக்க முடியாது, ஏன்னா இப்போ அவர் தண்டனைக்குரிய காலத்துக்கு அவர் எலிஜிபிள் கிடையாது, ஏன்னா அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த ஒரு சீரியஸ் கண்டிஷனோட அவர் ஜெயிலுக்குள்ள போனார்னா அவர் உயிருக்கே ஆபத்து வந்துடும், அதனால தான் கேட்குறோம், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இப்போ எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்ற மாதிரி பாக்கியாவுக்கும் கோபிக்கும் இது ஒரு ஃபேமிலி பிரச்சனை தான், சொல்லப்போனால் இது அவங்க ஃபேமிலிக்குள்ளே முடிய வேண்டிய பிரச்சனை, ஏன்னா இன்னுமே பாக்கியா வீட்டில் தான் கோபியும் இருக்காங்க, சொல்லப்போனால் பாக்கியா தான் கோபியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கோபி சைடு வக்கீலுமே ஒரு பயங்கரமான சேம் சைட் கோல் போட்டுறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பாக்கியா சரியான ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதே நேரம் இதை கேட்ட ஜட்ஜுமே என்ன பாக்கியா மேடம் எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றது உண்மைங்களா, அவங்க இன்னும் உங்க வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே நேரத்தில் பாக்கியாவே ஆமா சார் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க உங்க வீட்டிலேயே நீங்க வச்சுக்கிட்டு எப்படிங்க கேஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த ஜட்ஜுமே கேட்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் கோபி தரப்பு வக்கீலுமே அதுதான் சார் நாங்களும் சொல்றேன், இந்த கேஸே தள்ளுபடி செய்ய வேண்டிய கேஸ் சார், ஏன்னா அவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி கோபி இருக்காரு, ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த மாதிரி கேஸ் கொடுக்கறதுலாம் நடைமுறையில் நடக்காத விஷயம், அதனால தான் சார் சொல்றேன் இந்த கேஸுக்கும் கோபிக்கும் அந்த அளவுக்கு கூட ஈடுபாடு சம்பந்தம் இருக்காது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பாக்கியாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அப்ப அவங்களுமே அவங்க தரப்பு நியாயத்தை பேச வராங்க. சார் இங்க பாருங்க, அவங்க எங்க வீட்டில் தான் இருக்காங்க, பட் ஆனால் எங்க வீட்டில் என்னோட அனுமதியோட வாடகைக்கு இருக்காங்க சார், அவங்க எங்க கூட ஒன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட எதிர்த்தரப்பு வக்கீலுமே என்ன மேடம் உங்க வீட்டில் தான் இருக்காருன்றீங்க, வாடகைக்கு தான் இருக்காருன்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே மேடம், இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி பாக்கியாவுமே இருக்காங்க, அது கோபியோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகாவை குற்றவாளி கொண்டு கூப்பிடுறாங்க. அதே நேரத்தில் ராதிகா இங்க குற்றவாளி கொண்டுக்கு வந்த உடனே இங்க பாக்கியா சைடு வக்கீலுமே இங்க பாருங்க பாக்கியா சொன்ன மாதிரி நீங்க பாக்கியோட வீட்டில் வாடகைக்கு தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் ராதிகாவுமே கண்டிப்பா கோபியை காப்பாற்றணும் தான், பட் எந்த ஒரு நிலைமையிலுமே இந்த பக்கம் பாக்கியாவை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால பாக்கியா சொல்றது தான் சார் கரெக்ட், சொல்ல போனா நாங்க அவங்க வீட்டில் தான் குடியிருக்கோம், அதுவும் வாடகைக்கு தான் குடியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையுமே இவங்களும் ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸுமே பாக்கியா பக்கம் அப்படியே திரும்பிடுது. அதே நேரம் கோர்ட்ல ஜட்ஜுமே இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விசாரிச்சதுக்கு அப்புறம் அவருமே ஜட்மெண்ட் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜட்மெண்ட்ல இந்த மாதிரி கோபி செஞ்ச தவறுக்காக கிட்டத்தட்ட 3 வருஷம் அவர் சிறை தண்டனை அனுபவிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் அபராதமா கட்டணும். அது மட்டும் இல்லாம இங்க பாக்கியாவோட ஹோட்டல் தொழில் நஷ்டமானதுக்காகவும் அவங்களுக்கு நஷ்ட ஈடா 7 லட்ச ரூபாய் கொடுக்கணும். அப்படி இவர் 7 லட்சத்தையும் கொடுக்க மறுத்து இங்க கோர்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஃபைன் 10 லட்சத்தையும் கொடுக்க மறுத்தார் அப்படின்னா இவர் டோட்டலா 5 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கணும். அப்படி இவருக்கு எந்த ஒரு தண்டனையும் வேணாம் அப்படின்னா அவர் அந்த ஃபைனை கட்டிதாகணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜுமே தீர்ப்பு சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் கோபிக்கு பயங்கரமான ஷாக்கு, 17 லட்சத்துக்கு நம்ம எங்க போவோம் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ராதிகாக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு, சொல்லப்போனா இந்த பணத்தை கட்டிட்டா போதும் கோபி இனிமேல் உள்ள போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாக்கியாக்குமே அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கும்னு நினைச்சா இப்போ நமக்கு பணமா கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி வருது. பட் இருந்தாலும் இதுக்கு மேல இப்படி ஒரு தப்ப கோபி பண்ண மாட்டார்ல, இது எல்லாருக்குமே ஒரு சமமான தீர்ப்பு அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா பாக்கியா கோபி இவங்க எல்லாருமே சேர்ந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு சரியான ஹாப்பி. உடனே இங்க கோபிக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்துட்டு ஒரு வழியா என் பையனுக்கு எதுவும் ஆகல, இந்த மாதிரி எல்லாமே தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபியோட மைண்ட்ல கண்டிப்பா நம்ம ரெஸ்டாரண்ட் வித்தா மட்டும்தான்
இந்த பணத்தை பாக்கியாக்கு நம்ம கொடுக்க முடியும், நம்ம செஞ்ச தப்புக்கு அதுதான் ஒரே பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே வந்து ஒரு பயங்கரமான முடிவெடுக்க தயாராகிறாரு.